Discover your dream home at Marutham Group. New projects in Coimbatore and Thabaram. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். B.Tech ECE. கூட்டணி என்பது இரண்டு காரணங்கள். ஒன்று, நமக்கு பலத்தை கூட்டுவது, எதிரிக்கு பலவீனத்தை ஏற்படுத்துவது. ஏனென்றால் வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்காக கூட்டணி, சிந்தாமல் எடுப்பதற்காகவும் கூட்டணி, பிறருக்கு சிதறடிப்பதற்கும், நாம் சிறகடிப்பதற்கும் கூட்டணி. நான் கிளியராக சொன்னேன். நான் என்னன்னா, நமது பொது எதிரி யாருன்னு நம்ம முடிவு பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை, ஆட்சியை நாம் அகற்ற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பதவியில் இருந்து இறக்க வேண்டும் என்று சொல்லும்போது நாம் எவ்வளவு பலத்தை நாம் கூட்டுகிறோம் என்பதுதான். நம்ம நினைக்கிற ஆட்சி அகற்றுறதுக்கு ஒரு கூட்டணி தேவைப்படலாம், ஒரு எல்லோரும் ஒருங்கிணைகிற ஒரு புள்ளி இருக்கலாம். அப்போ அதுக்கான ஆப்ஷனையும் நம்ம வச்சுக்கணும்ல. முற்று முதலாக க்ளோஸ் பண்ணிடுறதுங்கிறது இல்லை. அது ஒரு மாநில தலைவர் சில நடவடிக்கைகளை மிகுந்த நம்பிக்கையோடு எடுக்கிறார். அது நாங்கள் எல்லாம் இப்பொழுது, நான் என்னை பொறுத்த நான் இப்பொழுது சாதாரண தொண்டர் தான். நாங்கள் இரண்டு திராவிட கட்சிகள் இல்லாமல் ஒரு பலம் வாய்ந்த ஒரு மாற்று சக்தியாக உருவெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி வருகிறோம். அதில் வெற்றி பெற்றால் வெற்றி தானே எங்களுக்கு. வெற்றி பெற்றால் வெற்றி தான். பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா பார்க்குறீங்களா? நிச்சயமா இருக்கிறது. இப்போ அண்ணாமலை சரியான பாதையில் செல்கிறார். இதே ஒன்று நான் கிளாரிஃபை பண்ணுறேன். வேண்டுமென்றே, அது யார் செய்கிறார்கள் என்று தெரியவில்லை, வேண்டுமென்றே ஏதோ அண்ணாமலை பாதைக்கு நாங்கள் எல்லாம் மாற்றுப்பாதையை நாங்கள் சிந்திக்கிறோம் என்ற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். நான் அண்ணாமலை சொல்லுகின்ற கருத்தில் சில கருத்துக்களில் நான் மாறுபடுகிறேன். அதை நான் வலிமையாக சொல்லவும் சொல்கிறேன் என்பதற்காக அண்ணாமலையின் கருத்துக்களுக்கும் அண்ணாமலையின் முடிவுகளுக்கும் நான் மாறுபட்டவள் என்பது இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன யோசிப்பார்னு இருக்குல்ல, அவர் அவ்வளவு தூரம் ஒரு விமர்சனம் வச்சுட்டோம்ல, கிணற்று தவளைன்னு சொல்றோம். அப்போ அது அப்படி இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு பாணி இருக்கலாம். தமிழிசைக்கு ஒரு பாணி இருக்கலாம், அண்ணாமலைக்கு ஒரு பாணி இருக்கலாம். ஆனால் நாம் எல்லாம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் பொழுது நாம் எல்லோரின் கருத்துக்களும் ஒரு வரையறைக்குட்பட்டு தான் இருக்கணும்ன்றது நான் சொல்றேன். மாநில தலைவரின் கருத்து தானே கட்சியின் கருத்தாகவும் பார்க்கப்படும். கட்சியின் கருத்து தான் மாநில தலைவரின் கருத்தாக பார்க்கப்படும். அப்போ பாஜக எடப்பாடி பழனிசாமியை, அதிமுகவை முற்று முதலாக வெறுக்குது, எதிர்க்குது. இல்லை, இந்த வெறுக்குது என்ற வார்த்தையை நான் கிணற்று தவளை தற்கூரின்னு சொல்றதுக்கு மேல அதெல்லாம் நான் விட்டுருங்க. அதான் நான் சொன்னேன், ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குன்னு சொன்னேன். வெறுப்பு அரசியல் என்றைக்குமே இருக்கக்கூடாது. எதிர்கட்சியாக இருக்கலாம், எதிரி கட்சியாக பார்க்கக்கூடாது என்பதுதான் எனது கருத்து. ஆக அந்த எதிரி மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் எதிர்கட்சியாக பார்க்க, எதிரியா இருந்து என்ன பண்ண போறோம், எதிர்கட்சியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்க வேண்டும். அப்படிதான் பாக்குறோமா? நீங்க பார்வையாளர்கள் தான் சொல்லணும். என்னோட கருத்தை நான் சொல்றேன். நீங்க இந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது உங்கள் மீது உங்கள் கட்சியினரே கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகிறது இல்லை. இதுல அந்த தம்பிங்களுக்கு புரிந்து கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு தலைவரை புகழும் போது நான் எதிர்கட்சி தலைவர்னு சொல்றதும் வரையறைக்குள்ள இருக்கணும்னு சொல்றோம், சொந்த கட்சி தலைவர்களை சொல்றதும் நான் வரையறைக்குள்ள இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆக இன்று சில புதிய தம்பிகளுக்கு, இன்னைக்கு இப்போ ஒரு இடத்துக்கு முன்னால தான் சேர்ந்திருக்கிற தம்பிகள் இணையதளத்தில் இருக்காங்க. 2 வருடங்களுக்கு முன்னால சேர்ந்த தம்பிகள் இருக்காங்க. அவங்களுக்கு சில நேரங்களில் எங்களோட இதற்கு முந்தைய தலைவர்களோட பங்கெடுப்பு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால அவங்க ஒட்டுமொத்தமாக ஏதாவது ஒரு கருத்து சொன்னால் அதை ஒரு கண்மூடித்தனமாக எதிர்க்கிறார்கள் என்பது இது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. கடந்த முறை எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு இப்படியான ஒரு சர்ச்சை அப்போதும் கிளம்பி இருந்துச்சு. நீங்கள் ஒரு ஆதங்கத்தில் அல்லது ஏதோ ஒரு நம்ம இப்படி இருந்திருந்தோம்னா இன்னும் நமக்கு வெற்றி கிடைச்சிருக்குன்ற உங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தும் போதும் இதே மாதிரியான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தீங்க. அப்பையும் நிறைய கண்டனங்கள், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் வந்துருந்துச்சு. இப்போ மறுபடியும் அது தொடருதுன்னா இவ்வளோ நாள் ஆகியும் இல்லை, இது கட்டுப்படுத்த தவறுங்கிற இடம் ஆயிடுது. இல்லை, அது அது ஏற்கனவே மாநில தலைவர் அதை கட்டுக்குள் நான் கொண்டு வருகிறேன்னு தான் சொல்லுவேன். அவரை மீறி சில புதிய தம்பிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மறுபடியும் நான் சொல்றேன், அது இணையதளமாக இருந்தாலும் பொதுவெளியாக இருந்தாலும் மற்ற தலைவர்களை அவர்கள் குறிப்பிடும் பொழுது அதில் நாகரிகமான கருத்துக்கள் வர வேண்டும் என்பதில் நான் மிக தெளிவாக இருக்கிறேன். அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சொந்த கட்சியாக இருந்தாலும். பாஜகவில் இவ்வளவு ஆண்டு காலம் உழைத்து ஒரு 5 ஆண்டு காலம் தலைவராக இருந்து பல தேர்தல்களை சந்திச்சு, ஜெயலலிதா, கலைஞர் இந்த பக்கம் தலைவர்களாக இருக்கும் பொழுதே இங்கே நம்ம தலைவராக இருந்து செயல்பட்டு இப்படியெல்லாம் கடந்து வந்து இப்போ சொந்த கட்சி தம்பிகளே இப்படி திட்டுறாங்களே, தவறுதான். அது எவ்வளவு அது வருத்தம் தான். ஏன்னா அது இதை பற்றி மாநில தலைவர்கிட்ட பேசியிருந்தீங்களா? கட்சியில் எல்லாருமே பேசியிருக்கிறோம், தலைவர்கள் பேசியிருக்கிறோம். அதில் அவர் கட்டுப்படுத்த வேண்டியதை கட்டுப்படுத்தி இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் தவறாக
எழுதியவர் சில பேரை கட்சியிலிருந்து நீக்கவும் செய்திருக்கிறார். அதனால் அதை வருங்காலம் பார்க்க வேண்டும். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மேனாள் ஆளுநர், பாஜகவின் முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம், சமீபத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், அதுலேயும் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் மிக தீவிரமாக அதிமுக குறித்தும் எடப்பாடி பழனிசாமி குறித்தும் விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கியிருக்கிறார். அது குறித்து உங்களுடைய பார்வை? அரசியல் என்பது தமிழகத்தில் இரண்டு கட்சிகளுக்கோ பல கட்சிகளுக்கோ இடையே நடைபெறுவது. இரண்டு கழகங்கள் இல்லாமல் ஒரு அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று ஏற்கனவே மரியாதைக்குரிய பொன்னார் அவர்கள் தலைமையிலும் நான் தலைமையை தாங்கி கொண்டிருக்கும் போதும் கழகங்கள் இல்லா தமிழகம், கவலை இல்லா தமிழகம் என்று ஒரு கோஷத்தை முன்வைத்து ஏற்கனவே ஒரு அரசியலை முன்னெடுத்து சென்றோம். அதற்கு பின்பு சில காரணங்களால் கூட்டணி வைக்க வேண்டி இருந்தது. கூட்டணி என்பது இரண்டு காரணங்களுக்கு. ஒன்று, நமக்கு பலத்தை கூட்டுவது, எதிரிக்கு பலவீனத்தை ஏற்படுத்துவது. ஏனென்றால் வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்காக கூட்டணி, சிந்தாமல் எடுப்பதற்காகவும் கூட்டணி, பிறருக்கு சிதறடிப்பதற்கும். ஆமாம், பிறரை சிதறடிப்பதற்கும், நாம் சிறகடிப்பதற்கும் கூட்டணி. அதனால் கூட்டணி கணக்குகள் வேறு மாறி வரும். ஆனால் அதே கூட்டணி கணக்குகள் சில நேரங்களில் பிணக்குகளாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சி தான், ஆனால் சில காரணங்களுக்காக அதில் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் சில கருத்துக்களை சொல்கிறார்கள், மரியாதைக்குரிய இபிஎஸ் அண்ணன் பழனிசாமி அவர்களும் சில கருத்துக்களை சொல்கிறார்கள். ஆக அண்ணாமலை அன்று கடுமையாக விமர்சனம் செய்ததற்கு காரணம், காலையில் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் சில கருத்துக்களை சொன்னதற்கு எதிர்வினை ஆற்றியது தான் அப்படின்ற கருத்து தான் வலிமையான கருத்தாக முன்னெடுத்து செல்லப்படுகிறது. ஆக இரண்டு திராவிட கட்சிகளும் இல்லாமல் ஒரு அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே முயன்று இருக்கிறோம். அதில் சில பாடங்களை பயின்று இருக்கிறோம். அதற்கு பின்பும் முயன்று இருக்கிறோம். அதில் தப்பு கிடையாது. அதனால் இப்பொழுது இரண்டு கட்சிகளுக்கும் உள்ள தலைவர்கள் மீது சில வார்த்தை போர்கள் நடைபெற்று வருகிறது என்பது உண்மை. எஸ், உண்மை. போர், அந்த போர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? அது 26க்கு இல்லை, இரண்டு பேருமே தனித்தனியாகத்தான் போக வேண்டும் என்று எண்ணம் இருக்கும் பொழுது இது ஒரு அரசியல் வியூகம்தான். ஆக ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் சார்ந்திருந்த கட்சியை பலம் பொருந்திய கட்சியாக முன்னிறுத்த வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லை. அதைத்தான் அண்ணாமலை செய்கிறார். ஆனால் வருங்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கூட்டணி எல்லாம் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் எதிரணியின் கூட்டணி வாக்குகள் எல்லாம் சிதறடிக்கும் பட்சத்தில் அது எந்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மறுபடியும் வாய்ப்பை தந்துவிடக்கூடாது என்பதுதான் அரசியல் நோக்கர்களின் கருத்து. ஆக எல்லாவற்றையும் மனதில் வைத்துக்கொண்டு, இன்னொன்று 4 பிரிவாக பிரிவதனால் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக ஒரு மாநில தலைவர் என்று வலிமையான கருத்தை எடுத்து வைப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. வருங்கால அரசியலில் அதே கருத்தை முற்றிலுமாக எடுத்து செல்ல முடியும் என்றால் மகிழ்ச்சி தான். ஆக அதை வருங்காலம் தான் பதில் சொல்ல வேண்டும். எஸ் மேம், வருங்காலத்தில் நம்ம ஆப்ஷன் வச்சுக்கிறது தானே சரியாக இருக்கும். எதற்கு வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை நம்ம நினைக்கிற ஆட்சியை அகற்றுறதுக்கு ஒரு கூட்டணி தேவைப்படலாம், ஒரு எல்லோரும் ஒருங்கிணைகிற ஒரு புள்ளி இருக்கலாம். அப்போ அதுக்கான ஆப்ஷனையும் நம்ம வச்சுக்கணும்ல. முற்று முதலாக க்ளோஸ் பண்ணிடுறதுங்கிறது இல்லை. அது ஒரு மாநில தலைவர் சில நடவடிக்கைகளை மிகுந்த நம்பிக்கையோடு எடுக்கிறார். அது நாங்கள் எல்லாம் இப்பொழுது நான் என்னை பொறுத்தவரை நான் இப்பொழுது சாதாரண தொண்டர் தான். அதில் மாநில தலைவர் என்ன முடிவு எடுக்கிறார் என்பதை பார்ப்போம். முன்னாள் தலைவர் என்ற முறையில் சில கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அது எங்களுக்கான விவாதங்கள் வரும்பொழுது சில கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். இல்லை, இந்த போக்கு அப்போ நாளைக்கு நம்ம நினைச்சாலுமே வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு சூழலை உருவாக்கிடுச்சுன்னா அது பின்னடைவு தான். இல்லை, அதுதான். அது வருங்காலத்தில் என்னென்னு பார்ப்போம். இப்போதைக்கு இந்த சூழ்நிலை ஏற்கனவே 2024 தேர்தலை 2 திராவிட கட்சிகள் இல்லாமல் தான் சந்தித்தோம். ஏறக்குறைய 80 இடங்களில் 2வது இடத்தை பிடித்திருக்கிறோம் சட்டமன்றத்தில், சட்டமன்ற கணக்கில். அதே மாதிரி பல இடங்களில், உதாரணத்துக்கு தென் சென்னையிலேயே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனது வைப்புத் தொகையை இழந்திருக்கிறது. திருநெல்வேலி போன்ற இடங்களில் கூட, கன்னியாகுமரி போன்ற இடங்களில் கூட. ஆக பல இடங்களில் நாங்கள் 2வது இடத்தை பெற்றிருக்கிறோம். ஆக ஒரு வலிமையான ஒரு கட்சியாக
ஒரு வலிமையான கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு மாற்று கூட்டணியை உருவாக்க முடியுமா என்று ஒரு தலைவர் வலிமையாக ஒரு எண்ணத்தை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார். அதற்கு எல்லோரும் உடனிருப்பது தான் சரியாக இருக்கும். எஸ் மேம், எஸ். 24 தேர்தல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு பாஜகவின் வளர்ச்சி நம்மளுக்கு கண் முன்னாடி தெரியுது. அரித்மெட்டிக்கலாக நம்ம சொல்லலாம், ஸ்டாட்டிஸ்டிக்கலாக. ஆனால் பயன் ஒன்று வருது இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆப்போசிட் கூட்டணி, எதிர்கூட்டணி 40க்கு 40 ஜெயிக்கிறாங்க. அது இந்தியா கூட்டணியை எதிர்க்கட்சி, வலிமையான எதிர்க்கட்சியாக உருமாற்றிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் என்டிஏ கூட்டணி ஆட்சிங்கிறது இன்னும் வலிமையாக அமைந்திருக்க வேண்டிய ஆட்சி 240 290ன்னு சுருங்கினதுக்கு ஒரு முக்கியமான, ஏன்னா ஒரு 10 எம்பி ஒரு வேளை கூட்டணியில் இங்கே கிடச்சிருந்துச்சுன்னா கூட இன்னும் வலிமையான ஒரு ஆட்சியை, இன்னும் ஒரு எதிர் விமர்சனங்கள்லாம் இது என்டிஏ நிதிஷ் நாயுடு கூட்டணி அப்படின்ற அந்த விமர்சனம்லாம் இல்லாத ஒரு சூழலை கூட உருவாக்கி இருக்க முடியும். அப்போ இது தேசிய அளவுலேயே ஒரு பின்னடைவுக்கான ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்திடுதுல்ல. எந்த லெவலுக்கு வளர்றோன்னு பார்க்குறத விட எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிற இடத்த மிஸ் பண்ணுறோன்னு பார்க்கணும்ல. இல்லை, கணக்குகள் அப்படித்தான் சொல்கிறது. ஏனென்றால் அதனால தான் நான் தெளிவாக சொன்னேன், இதில் பாஜகவுக்கு பின்னடைவா அதிமுகவுக்கு பின்னடைவா என்று சொல்வதை விட திமுகவுக்கு முன்னேற்றம் இல்லை என்பதை நான் வலிமையாக சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த வெற்றி, ஆமாம், இல்லை, இன்னைக்கு வெற்றி பெற்றதற்கு முழுமையாக அவர்கள் மட்டுமே காரணம் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பவர்களின் வாக்குகள் சிதறிவிட்டதனால் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுதான். ஆனால் நான் சொல்கிறேன் நான், ஸோ இது வந்து அவர்களின் தனிப்பட்ட முறையில் இது வெற்றி என்று எடுத்துக்கொள்வதை விட எதிரணியின் வாக்குகள் சிதறடிக்கப்பட்டதால் அவர்களின் வெற்றி இலகுவானது என்று நான் சொல்றேன். நாங்க ஜெயிக்கல, உங்களால ஜெயிச்சோம் அப்படின்ற மாதிரி பொருள் எடுத்துக்கணும் அவங்க. இல்லை, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா என்ன பொறுத்த மட்டும் அவர்கள் இப்போ வந்து அறுதி பெரும்பான்மையாக அவர்கள் முற்றிலுமாக இன்னொரு கூட்டணி ரெண்டே திருவங்களாக இருந்து அவர் வெற்றி பெற்றால் நான் அதை சொல்ல முடியும். அவர்கள் எதிர்வாக்குகள் தான் சிதறடிக்கப்பட்டது, ஆதரவு வாக்குகள்லாம் அவர்களோட வலிமையாக அவர்களோடு உடன் இருந்தது. அது அவர்களுக்கு மிக்க பலத்தை கொடுத்தது என்பது எனது கருத்து. 26 அதே தானே சூழல். அதான் 26 கால அவகாசம் இருக்கிறது. எங்கள் கட்சியை பொறுத்த மட்டில் இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் எங்களது உறுப்பினர் சேர்க்கையில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். அந்த 1 கோடி உறுப்பினர்கள் எந்த அளவிற்கு எங்களால் சேர்க்க முடிகிறது, இன்னும் 1 ஆண்டுகளில் கட்சியின் அமைப்பை எப்படி பலப்படுத்த முடிகிறது, நாங்கள் ஒரு தனிப்பெரும் சக்தியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை இந்த 2026 நிரூபித்திருக்கும் இருக்கிறது. ஏனென்றால் இதுவரைக்கும் தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்ததாக அதிமுக தான் என்ற ஒரு நிலை மாறி, இல்லை, பாரதிய ஜனதா கட்சி அந்த இடத்தை பிடிக்க முடியும் என்ற ஒரு சாதனையை ஓட்டுக்களை வாங்கி நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். வார்த்தைகளால் நிரூபிக்கலை, ஓட்டுக்களை வாங்கி நிரூபித்திருக்கிறோம். ஆக அப்படி பார்க்கும்போது 11.5% பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னத்தில் மட்டும் வாக்களித்தவர்களின் சதவீதம், கூட்டணி என்று வரும்பொழுது 18.5%, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 20%. ஆக இன்னும் கொஞ்சம் நாங்கள் எங்களது பலத்தை இன்னும் கூட்டினால் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சதவீதத்தை முறியடித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகளையும் வாங்குவதற்கு முயற்சி செய்து, அதனால் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒரு திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு கூட்டணி அமைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதிலும் இதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி, இதில் வந்து நான் ஏற்கனவே அதனால தான் சொன்னேன், ஏற்கனவே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் சொல்ல போனா 2014 2 திராவிட கட்சிகளும் இல்லாமல் தான் 18% ஓட்டு வாங்கணும், 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை வாங்கினோம். ஆக அதே மாதிரி ஒரு முயற்சியை இப்பொழுது எடுத்துக்கொள்கிறோம். அந்த முயற்சி எங்களுக்கு பாதி வெற்றியை தந்தது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதை இம்மீடியட்டா பாருங்களேன். 2014 நம்மளால 18% ஓட்டு வாங்கிட முடிஞ்சது, 2 பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயிக்க முடிஞ்சது. இம்மீடியட்டா அடுத்து வந்த 2016 சட்டமன்ற தேர்தல், எல்லா நேரமும் சைக்கிள் அப்படி இருக்காது. எல்லா காலமும் நாடாளுமன்ற தேர்தலை ஒரு மாதிரியும் சட்டமன்ற தேர்தலை ஒரு மாதிரியும் தானே இருக்கலாம். பட் தொடர்ந்து கட்சியை பலப்படுத்தி வரும் பொழுது, இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அமைப்பு ரீதியாக தங்களை பலம் பொருந்திய கட்சியாக மாறும் பொழுது தொடர் அவர்கள் பெற முடிகிறது அல்லவா? ஏன் அரசியலில் ஒரு மாற்றம் ஏற்படுத்த முடியாதா? பாரதிய ஜனதா கட்சி இதே போல ஒரு பலம் பொருந்திய கட்சியாக மாறி அது 2026 ஓரளவிற்கு வாக்கு சதவீதத்தை 18.5 அளவிற்கு பெற்று, அதற்கு பின்பு இன்னும் அதிகமாக கவனம் செலுத்தி எங்களது அமைப்பு ரீதியாக நாங்கள் இன்னும் எங்களை பலப்படுத்தி இன்னும் 1 கோடி உறுப்பினர்களை நாங்கள் சேர்த்து
நாங்கள் 2 திராவிட கட்சிகள் இல்லாமல் ஒரு பலம் வாய்ந்த ஒரு மாற்று சக்தியாக உருவெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி வருகிறோம். அதில் வெற்றி பெற்றால் வெற்றி தானே எங்களுக்கு. வெற்றி பெற்றால் வெற்றி தான். பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா பார்க்குறீங்களா? நிச்சயமா இருக்கிறது. இப்போ அண்ணாமலை சரியான பாதையில் செல்கிறார். இல்ல, அண்ணாமலை மாநிலத்தின் தலைவர். அண்ணாமலை சரியான பாதையில் தான் செல்கிறார் என்பதைத்தான் கட்சி உணர்த்துகிறது. அதனால அண்ணாமலை இந்த ஒரு பாதையில போறாரு, கட்சி வேற பாதையில் இல்லை. எங்கள் கட்சியை பொறுத்த மட்டில் மாநில தலைவருக்கு என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா நானும் மாநில தலைவராக இருந்தவர் தான். ஆக மாநில தலைவரின் கருத்துக்கு மத்திய தலைமை நிச்சயமாக மதிப்பளிக்கும். ஆக இன்றைய காலகட்டத்தில் ஒரு மாற்று சக்தியாக உருவெடுக்க வேண்டும் என்று வலிமையாக எல்லோரும் முயற்சி செய்கிறோம் அண்ணாமலை தலைமையில். ஆக அது வெற்றி பெற்றால் தமிழகத்தில் ஒரு மாற்றம் கொண்டு வர முடிந்தால் எங்களுக்கு வெற்றி தானே. எஸ் மேம். ஒரு 5.5 ஆண்டு காலம் மாநில தலைவராக இருந்தவங்க, ஒரு மூத்த தலைவர், பாஜகவினுடைய மூத்த தலைவர், நீண்ட காலமாக பாஜகவிற்காக உழைத்து கொண்டு இருப்பவர். அந்த அடிப்படையில் கேட்குறேன், இப்போ போகிற பாதை சரியா இருக்கா? ஓகே பார்ப்போம் அப்படின்னு என்ன? இல்லை, அப்படிதான் எல்லாருமே முயற்சி செய்கிறோம். இல்லை, யாருமே மாற்று கருத்து சொல்லி இதே ஒன்று நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இது ஏதோ நான் கூட்டணிக்கு நாங்கள்லாம் கூட்டணிக்கு வேணுன்ற மாதிரியும் அண்ணாமலை கூட்டணி வேண்டான்னு சொல்கிற மாதிரி ஒரு கருத்தை சில இணையதளவாசிகள் பரவ விடுகிறார்கள். அது கரெக்ட் கிடையாது. ஏன்னா நாங்களே அதை மாதிரி ஒரு முயற்சி எடுத்தவர்கள் தானே. ஆக கட்சி தனிப்பெரும் கட்சியாக கட்சியின் தலைமையில் ஆட்சி வருகிறது என்றால், தலைமையில் ஒரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வருகிறது என்றால், அதைவிட மகிழ்பவர்கள் எங்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. ஆனால் இது வேண்டுமென்றே, அது யார் செய்கிறார்கள் என்று தெரியவில்லை, வேண்டுமென்றே ஏதோ அண்ணாமலை பாதைக்கு நாங்கள் எல்லாம் மாற்றுப்பாதையை நாங்கள் சிந்திக்கிறோம் என்ற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். கருத்து சொல்வதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. உதாரணத்திற்கு நான் அண்ணாமலை சொல்லுகின்ற கருத்தில் சில கருத்துக்களில் நான் மாறுபடுகிறேன். அதை நான் வலிமையாக சொல்லவும் செய்கிறேன். சொல்கிறேன் என்பதற்காக அண்ணாமலையின் கருத்துக்களுக்கும் அண்ணாமலையின் முடிவுகளுக்கும் நான் மாறுபட்டவள் என்பது இல்லை. ஆக சில கருத்துக்களுக்கு கூட்டணியை பொறுத்த மட்டில் கட்சி தான் முடிவு செய்யும். நான் முடிவு செய்ய முடியாது, நான் கருத்தும் சொல்ல முடியாது. கட்சி தலைவர் தானே முடிவு எடுக்கும். இல்லை, கட்சி தலைவர் மாநில தலைவர் முடிவு எடுக்கிறார். ஆனால் கூட்டு முயற்சியாகத்தான் இருக்கும். மாநில தலைவர் ஒரு முடிவெடுத்து அதற்கு மற்ற தலைவர்கள் எல்லாம் அதற்காக ஒப்புதல் அளித்து தான் நாங்கள் எப்போவுமே நாங்கள் முடிவு எடுக்கிறோம். அதனால் கட்சி சரியான பாதையில் தான் சேர்ந்து கொண்டு இருக்கிறது. ஏதோ நாங்கள் மற்றவங்களெல்லாம் அது எதிராக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை யாரும் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பது எனது கருத்து. ரைட் மேம். இப்போ 2014-16 நம்ம ஒரு 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றான ஒரு அணி அமைச்சு முன்னோக்கி சென்றுகிட்டு இருந்தோம். அந்த பாதையிலிருந்து 19 ஏன் விலகணும்? இல்லை, அதான் அன்றைய அரசியல் சூழ்நிலை. அதாவது மாறி மாறி வரலாம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தா வாஜ்பாய் கூட திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் இருந்தாங்களே, அப்புறம் என்ன மாறினாங்க? அப்போ அதிமுகவும் எங்க கூட கூட்டணி இருந்தாங்க, திராவிட முன்னேற்ற கழகமும் எங்க கூட கூட்டணி இருந்தாங்க. சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த அரசியல் சூழல் வந்தாலும் கூட நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம்னா சற்ற இதுக்கு வாய்ப்பே இல்லை. அன்றைய அரசியல்ல பலம் பொருந்திய கட்சியாக தன் கட்சி தொண்டர்களுக்கு பலத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாம் கடுமையாக எதிர்த்து தான் ஆக வேண்டும் என்பது எனது கருத்து. எஸ் மேம். இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன யோசிப்பாருன்னு இருக்குல்ல, அவர் அவ்வளவு தூரம் ஒரு விமர்சனம் வச்சுட்டோம்ல, கிணற்று தவளைன்னு சொல்கிறோம். அப்போ அது இல்லை, இதில் எங்கள் கட்சி தலைவரின் விளக்கம் என்ன என்றால், எதிரிலிருந்து வரும் கருத்துக்களும் நாகரிகமாக இருக்க வேண்டும். நான் என்னை பொறுத்தவரையில் தான் இந்த தலைவர் அந்த தலைவர் என்பதில்லை, ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் உள்ள தலைவர்கள் எல்லோரும் நாம் எல்லாம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் பொழுது நாம் எல்லோரின் கருத்துக்களும் ஒரு வரையறைக்குட்பட்டு தான் இருக்கணும்ன்றது நான் சொல்கிறேன். உடனே நான் ஏதோ மற்றவர்கள் சரியா பேசலாம், எனது கருத்து இது. நான் 25 ஆண்டு காலமாக பாஜகவில் இருந்தது, நான் எனது கருத்து. எவ்வளவு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாலும் எதிர்கருத்தா வைக்கக்கூடியதுல நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுப்பீங்கல்ல, நிச்சயமா அப்படிதானே எதிர்பார்ப்பாங்க. அப்படி இல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒரு பாணி இருக்கலாம். தமிழிசைக்கு ஒரு பாணி இருக்கலாம், அண்ணாமலைக்கு ஒரு பாணி இருக்கலாம். அதனால் அந்த பாணியை தான் இந்த பாணி இவர் பின்பற்ற வேண்டும், அவர் பாணியை தான் நான் பின்பற்ற வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கலாம். அந்த ஸ்டைலில் அவங்க பேசலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள், இப்போ நம்ம இளைஞர்களுக்கு சொல்கிறது, இப்போ என்னை பொறுத்த மட்டில் சாதாரணமாகவே நான் ரொம்ப வேகமாக பேசக்கூடியவள், அழுத்தமாக பேசக்கூடியவள். ஆனால் சில வார்த்தைகளை நான் பயன்படுத்த மாட்டேன், இன்னொரு தலைவர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று நான் சொல்ல இயலாது. ஒட்டுமொத்தமாக ஒரு விமர்சனங்கள் வைக்கும் பொழுது அது ஒரு வரையறைக்குள் இருக்க வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கு. அதை சொல்வதில் தவறில்லை என்பது எனது கருத்து. மாநில தலைவரின் கருத்து தானே கட்சியின் கருத்தாகவும் பார்க்கப்படும். கட்சியின் கருத்து தான் மாநில தலைவரின் கருத்தாக பார்க்கப்படும். அப்போ பாஜக எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவை முற்று முதலா வெறுக்குது, எதிர்க்குது.
இல்லை இந்த வெறுக்குது என்ற வார்த்தையை நான் வந்து கிணற்று தவளை தற்கொலை நான் சொல்றதுக்கு இல்ல, மேல அதெல்லாம் நான் விட்டுருங்க. அதான் நான் சொன்னேன், ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குன்னு சொன்னேன். வெறுப்பு அரசியல் என்றைக்குமே இருக்கக்கூடாது. எதிர்க்கட்சியாக இருக்கலாம், எதிரி கட்சியாக பார்க்கக்கூடாது என்பதுதான் எனது கருத்து. ஆக நீங்கள் தோழமையாக இருக்க வேண்டும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இப்போ தமிழகத்தில் பல தலைவர்கள் எதிரெதிரில் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். ஆக அந்த எதிரி மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் எதிர்க்கட்சியாக பார்க்க, எதிரியாக இருந்து என்ன பண்ண போகிறோம், எதிர்க்கட்சியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்க வேண்டும். அப்படிதான் பார்க்குறோமா? நீங்கள் பார்வையாளர்கள் தான் சொல்லணும். என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். எஸ் இல்லை மேம், அதான் தற்கொலைன்றதெல்லாம் இன்னும் அதாவது கடுமையாக நம்ம தாண்டி வந்துடலாமே. அதான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, நான் எல்லாரையும் தான் சொல்றேன். ஸ்டைல் மேம். இப்போ நம்ம அதிமுகவோட இணைஞ்சு பணியாற்றணும். ஒரு 5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவர்களோட கூட்டணியில் இருந்தோம். அந்த கட்சி தொண்டர்களும் நம்ம கட்சி தொண்டர்களும் ஒன்னா பயணிச்சிருந்திருப்பாங்க. நாம அவரோட நான் என் கருத்தை வலிமையா சொல்லிட்டேன். எல்லாமே வரையறைக்குள்ள இருக்கணும். அப்புறம் திருப்பி அதுக்குள்ள போகிறது சரியில்லைன்றது எனது கருத்து. வரையறை இல்லாத ஒரு இல்ல, அது நான் அதுக்குள்ள போக விரும்பல. நான் தான் சொல்லிட்டேன், நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஓகே மேம். இப்போ 2026 தேர்தலை நோக்கி தான் நம்ம நகர்றோம், பயணிக்கிறோம். இப்போ அந்த தேர்தலையுமே கூட நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தீங்க, நமக்கு திமுக ஆட்சிங்கிறத அகற்றணும், அதற்கான வியூகங்களை வகுத்து அதற்காக செல்லணும்னு. இப்போ அண்ணாமலை கூடுதலாக இன்னொன்றும் சொல்கிறார், அதிமுக 4வது இடம் கூட வராது, அந்த இடம் கூட கிடைக்காதுன்றார். அது சாத்தியமான்றது அடுத்து. பட் நம்ம எதிரியாக இப்போ திமுகவோடு சேர்த்து அதிமுகவையும் வச்சுட்டோன்றது பொருள் ஆகிடுது இல்லை? இல்லை, அப்படி தான் அவர் வைத்திருக்கிறார். நான் கிளியராக சொன்னேன். நான் என்னென்னா, நம்ம பொது எதிரி யாருன்னு நம்ம முடிவு பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை, ஆட்சியை நாம் அகற்ற வேண்டும். அது இன்னொரு திராவிட கட்சி இல்லாமலும் இருக்கலாம், இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. அதனால் நாம் பொது எதிரியை, நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பதவியிலிருந்து இறக்க வேண்டும் என்று சொல்லும்போது நாம் எவ்வளவு பலத்தை நாம் கூட்டுகிறோம் என்பதுதான். அது கூட்டணி பலமாக இருக்கலாம், கூட்டணி இல்லாத பலமாக இருக்கலாம், கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை 1 கோடின்னு நினச்சி 1.5 கோடியாக சேர்க்கலாம், இல்லை என்றால் அமைப்பு ரீதியாக இன்னும் பலம் பொருந்தியவர்களாக மாறி திராவிட முன்னேற்ற கழகத்தை இறக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இன்றைய ஆட்சி சரியில்லை, மக்கள் விரோத ஆட்சி தான் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கள்ளைக்குறிச்சி, வேங்கை வயல், இன்னைக்கு இப்போ உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி திறக்கிறீங்க, ஆனால் முதல்வர் இன்னும் அப்பாயிண்ட் பண்ணாமல் நீங்கள் மருத்துவக் கல்லூரி திறந்துட்டு போனால் என்ன அர்த்தம்னு கேட்குறாரு. அதே மாதிரி கள்ளக்குறிச்சிக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க, பட்டாசுல சின்ன குழந்தைகள் சாகும்போது அதுக்கு 3 லட்சம் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் உயர்நீதிமன்றம் சொல்லுது. இன்னைக்கு சென்னை வெள்ளத்தில் தத்தளித்து கொண்டு இருந்தது, அதற்கு மேலே பெரிய ஒரு ஏற்பாடு ஒன்றும் செய்யலை. முதலமைச்சர் டூர் போகிற மாதிரி நான் வந்து ஸ்பெயினில் ஆரம்பித்து, துபாயில் ஆரம்பித்து, நான் லண்டன் போயிட்டேன், எல்லாம் சொல்லியாச்சு. எவ்வளவு முதலீடு வந்து நமக்கு இன்னைக்கு தெரியாது. இன்றைக்கி அமெரிக்கா போகிறாரு, வந்து இவ்வளோ முதலீடு வந்தது அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை நமக்கு கிடையாது. எல்லா தொல்லையும் இருக்குது. இன்றைக்கி டெங்கு காய்ச்சல் இருக்குது, ஒரு மருத்துவமனையில் ஒரு சிரிஞ்சு வாங்குறதுக்கு கூட வழி இல்லை அப்படின்னு நம்ம இணையதளத்தில் பார்க்குறோம். அது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியாது, இணையதளத்தை மட்டும் நம்ம நம்பக்கூடாது. ஆனால் பத்திரிகையில் அந்த செய்தி வந்திருந்தது. ஆக ஒட்டுமொத்தமாக மக்களுக்காக ஒரு திராவிட மாடல் அரசு, விடியல் அரசு என்று சொன்னது விடியா அரசாக இருந்து கொண்டு இருக்கிறதோ என்ற ஒரு பென்ஷன் அவங்க அறிவித்தது கொண்டு வரல. மாதம் மாதம் கரண்ட்டு கட்டணம் அது ஒரு மாதம் செய்யல. அதே மாதிரி பால் விலை ஏற்றப்பட்டு விட்டது, கரண்ட் சார்ஜ் ஏற்றப்பட்டு விட்டது. 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதில் இன்னும் இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்து பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கூடுகின்ற அளவிற்கு இருக்கிறார்கள். என்ன அப்போ இன்னும் அவங்களுக்கு இன்னும் தேவையானவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நீட்டை தான் நாங்கள் முதல் கையெழுத்தா போடுவோன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அது மற்றவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது சொன்னதை நிச்சயமாக செய்யவில்லை, சொன்னதை மட்டும் செய்யவில்லை, சொல்லாததையும் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். சொன்னதையே செய்யலைன்னா ஒரு பாமாயிலுக்கும் பருப்புக்கும் அலைய வேண்டி இருக்குது ரேஷன் கடையில். இதுதான் திராவிட மாடல் அரசு. ஆக இது அகற்றப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் எங்கள் பலத்தை எப்படி கூட்டுகிறோம் என்பது 2026 பக்கத்தில் வர வர நாங்கள் முடிவு செய்வோம். ஒரே நேரத்தில் பல எதிரிகளை வச்சுக்கிட்டா அது ஒரு 2 வலிமையான எதிரியை வச்சா திமுக அதிமுக ரெண்டையும் நாங்கள் வலிமையான எதிரின்னு சொல்றதை விட நாங்கள் வலிமையை கூட்டுவோன்றதான் இப்போ எங்களது கணக்காக இருக்குது. ஏன்னா 1.5 வருஷம் இருக்கு, அதுக்குள்ள இங்கே வலிமையை நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ கூட்ட முயற்சி நம்ம 1.5 வருஷத்துல வலிமையை நம்ம கூட்டிக்கிறோம். நம்ம ஒரு எதிரியை வலிமையான எதிரியை எதிர்கொள்றதுக்கு கூட்டுறோம்னா புரிஞ்சுக்க முடியுது நம்ம. ஆனால் அதே நேரத்தில் 2 எதிரி 3 எதிரி ஆக்கிக்கிட்டோம்னா
இல்லை எல்லா கட்சியும் இதை சந்திக்கிறதா. ஓகே. திராவிட முன்னேற்ற கழகம் சில எதிரிகளை சந்திக்க. இன்னைக்கு விஜய் வராரு, அவர் எதிரியா கூட்டணியான்னு யாருக்கு தெரியும். ஆக அரசியல் தனது பாதையை இட்டு செல்லும். ஆனால் அந்த பாதையை வகுப்பதற்கு தலைவர்கள் இதுதான் எங்களது பாதை என்று உறுதியாக ஒரு முடிவெடுப்பதில் தவறில்லை என்பது எனது கருத்து. நீங்க இந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது மேம், உங்கள் மீது இப்போ மற்ற காலங்களில் எதிர்க்கட்சியினுடைய ஆதரவாளர்கள் இணையத்தில் அறியப்படுறவங்க அவங்க ஒரு தாக்குதல் நடத்துறதுன்றது புரிஞ்சுக்க முடியுது, இணைய தாக்குதல் நடத்துறதுன்றது. உங்கள் கட்சியினரே உங்களை கொண்டாடியவர்களே கூட பல நேரங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு கருத்தை ஒரு அறிவுரையை முன்வைக்கும் பொழுது கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகிறத இல்லை. இதில் அந்த தம்பிங்களுக்கு புரிந்து கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு தலைவரை புகழும்போது நான் எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்கிறதும் வரையறைக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறோம், சொந்த கட்சி தலைவர்களை சொல்கிறதும் நான் வரையறைக்குள்ளே இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். நான் எப்போவுமே இதுக்கு முந்தைய தலைவர்களின் கான்ட்ரிபியூஷனை குறைச்சி மதிப்பிடக்கூடாது யாராக இருந்தாலும். ஆக இன்று சில புதிய தம்பிகளுக்கு இன்றைக்கி இப்போ ஒரு இடத்துக்கு முன்னால் தான் சேர்ந்துருக்கிற தம்பிகள் இணையதளத்தில் இருக்காங்க, 2 வருடங்களுக்கு முன்னால் சேர்ந்த தம்பிகள் இருக்காங்க. அவங்களுக்கு சில நேரங்களில் எங்களோட இதற்கு முந்தைய தலைவர்களோட பங்கெடுப்பு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால் அவங்க ஒட்டுமொத்தமாக ஏதாவது ஒரு கருத்து சொன்னால் அதை ஒரு கண்மூடித்தனமாக எதிர்க்கிறார்கள் என்பது இது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. உதாரணத்திற்கு மரியாதைக்குரிய இல கணேசன் இருக்கும்பொழுது அவர் அமைப்பு ரீதியாக கட்சி மிகவும் பலம் பொருந்திய கட்சியாக மாற்றினார். எப்போவுமே ஆர்கனைசேஷன் பற்றியே தான் பேசிக்கொண்டிருப்பார். பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கும்பொழுது திருச்சி மாநாடு நடத்தினார், மதுரை சங்கமம் நடத்தினார். அப்போல்லாம் எங்கள் கட்சிக்கு பெரிய பலம் இல்லை. அண்ணன் சிபிஆர் இருக்கும் பொழுது அவர் முல்லை பெரியாருக்கு பாத யாத்திரை செய்தார், ரத யாத்திரை செய்தார். இப்போ கட்சி கொஞ்சம் பலப்படுத்தி, நான் தலைவராக இருக்கும் பொழுது நான் தமிழ் தாமரை யாத்திரை என்று சொல்லி அமைப்பு ரீதியாக கட்சியை பலப்படுத்தி எங்களுக்கு சக்தி கேந்திரம் என்று ஒரு பூத்துக்கு 5 நபர்களை கண்டெடுத்து மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை கோல்டன் பீச்சுக்கு அந்த பெரிய வளாகத்திற்கு கூப்பிட்டு 12,500 காரியகர்த்தாக்களை நாங்கள் அமர வைத்து தேர்தல் பணியை ஆரம்பித்தோம். 41 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறோம். சென்ற முறை கடுமையாக உழைத்திருக்கிறோம். வாக்கு சதவீதத்தை மட்டுமே வைத்து அந்த தலைவர்களை கணக்கிடுவது என்பது சரியாக இருக்காது. ஏனென்றால் உதாரணத்திற்கு ஆர்கே நகர், இப்போ சில பேர் நாங்கள் நோட்டாக்கு கீழே கட்சி அப்படின்னு சொல்கிறத நான் கடுமையாக எதிர்க்கிறேன். நோட்டாக்கு நாங்கள் என்றைக்குமே ஆர்கே நகரை தவிர நாங்கள் கீழே போகலை. அப்படி பார்த்தா அன்னைக்கு ஆர்கே நகரில் திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் வாங்காத கட்சி. இப்போ எங்களை நோட்டாக்கு கீழே உள்ள கட்சின்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை டெபாசிட் வாங்காத கட்சின்னு சொல்லணும். ஏன்னா ஆர்கே நகர் மட்டும் ஒரு குறியீடு கிடையாது. அதற்கு மேலே ஏன்னா அன்னைக்கு நாங்கள் ஆர்கே நகரில் மற்றவர்கள் செலவழித்த பணத்தை நாங்கள் செலவழிக்கலை, மற்றவர்கள் செய்த அளவுக்கு எங்களுக்கு பலம் அன்னைக்கு இல்லை. ஆக அன்னைக்கு பலம் பெற்றுக்கொண்டு இருந்தோம் என்பது தான். சில புதிய தம்பிகளுக்கு அது தெரியாமல் அவர்கள் சில விமர்சனங்களை வைக்கிறார்கள். இதில் இளைய தம்பிகள் அவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள் என்று அதை கடந்து தான் நம்ம போய்கொண்டு இருக்கிறோம். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். கடந்த முறை எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு இப்படியான ஒரு சர்ச்சை அப்போதும் கிளம்பி இருந்துச்சு. நீங்கள் ஒரு ஆதங்கத்தில் அல்லது ஏதோ நம்ம இப்படி இருந்திருந்தோம்னா இன்னும் நமக்கு வெற்றி கிடைச்சிருக்குன்ற உங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தும் போதும் இதே மாதிரியான ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தீங்க. அப்பையும் நிறைய கண்டனங்கள் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் வந்துருந்துச்சு. இப்போ மறுபடியும் அது தொடருதுன்னா இவ்வளோ நாள் ஆகியும் இல்லை, இது கட்டுப்படுத்த தவறுங்கிற இடம் ஆயிடுது. இல்லை அது அது ஏற்கனவே மாநில தலைவர் அதை கட்டுக்குள் நான் கொண்டு வருகிறேன்னு தான் சொல்லிதான். அவரையும் மீறி சில புதிய தம்பிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வரும். ஆனால் மறுபடியும் நான் சொல்கிறேன், அது இணையதளமாக இருந்தாலும் பொதுவெளியாக இருந்தாலும் மற்ற தலைவர்களை அவர்கள் குறிப்பிடும் பொழுது அதில் நாகரிகமான கருத்துக்கள் வர வேண்டும் என்பதில் நான் மிக தெளிவாக இருக்கிறேன். அது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சொந்த கட்சியாக இருந்தாலும். பாஜகவில் இவ்வளவு ஆண்டு காலம் உழைத்து ஒரு 5 ஆண்டு காலம் தலைவராக இருந்து பல தேர்தல்களை சந்திச்சு, ஜெயலலிதா கலைஞர் இந்த பக்கம் தலைவர்களாக இருக்கும் பொழுதே இங்கே நம்ம தலைவராக இருந்து செயல்பட்டு இப்படியெல்லாம் கடந்து இப்போ சொந்த கட்சி தம்பிகளே இப்படி திட்டுறாங்களே, தவறுதான். அது எவ்வளோ அது வருத்தம் தான். ஏன்னா அது முதல் அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். எல்லோரின் கடமையும் எல்லோரின் கடுமையான உழைப்பும் இந்த இயக்கத்தை வளர்த்ததில் இருக்கிறது என்பதுதான். நாங்கள்லாம் தலைவராக இருக்கும் பொழுது அது வளர்ந்து கொண்டிருந்த கட்சியாகத்தான் இருந்தது. ஆக அன்றைக்கு விதை போட்டு அது அண்ணாமலையே சொல்கிறார். அண்ணாமலையே சமீபத்தில் அண்ணாமலை அதை உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் தான் நாங்கள் கவலைப்படணும். அண்ணாமலை என்ன சொல்கிறார் என்றால்,
கிராஸ் மாதிரி. அது எப்படின்னா சைனா கிராஸ் வந்து அப்படியே நிற்கும், திடீர்னு வளரும். அதே மாதிரி தான் மற்ற தலைவர்கள் தண்ணீர் ஊற்றி அதையெல்லாம் கொண்டு வந்து கொண்டு இருந்தார்கள். அந்த கிராஸ் அப்படியே நின்றுது. பேம்பு கிராஸ் அப்படி தான் கொஞ்சம் தூரம் அப்படி தான் நிற்கும், அப்புறம் திடீர்னு ஸ்பர்ட் ஆகும். ஆக மற்ற தலைவர்கள் தண்ணீர் ஊற்றி வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இது அந்த பேம்பு கிராஸ் மாதிரி நின்றுது, இப்போ ஸ்பர்ட் அவுட் ஆகி வளருது அப்படின்னு அவர் சொன்னார். அதனால் அவர் சொல்லலைன்னா பரவாயில்ல, அதே சொல்கிறார். எங்களை மாதிரி உள்ளவங்களை அறிமுகப்படுத்தும் பொழுது தெளிவாக சொல்கிறார். இவங்கெல்லாம் அந்த காலத்தில் கடுமையாக கட்சி ஒரு வளர்ச்சி பாதைக்கு இருக்கும்பொழுது இவங்கெல்லாம் தனது உழைப்பை கொடுத்தார்கள் என்று அவர் சொல்கிறார். அல்ல, அவர் அதை உணராமல் இருந்தால் நம்மளாம் வருத்தப்படணும். மற்ற தம்பிகள் அதை உணரும் காலம் வரும் என்று நான் நினைக்கிறேன். இதை பற்றி மாநில தலைவர்கிட்ட பேசியிருந்தீங்களா? இல்லை, கட்சி எல்லாருமே பேசியிருக்கிறோம், தலைவர்கள் பேசியிருக்கிறோம். அதில் அவர் வந்து கட்டுப்படுத்த வேண்டியதை கட்டுப்படுத்தி இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் தவறாக எழுதியவர் சில பேரை கட்சியிலிருந்து நீக்கவும் செய்திருக்கிறார். அதனால் அதை வருங்காலம் பார்க்க வேண்டும். சீமான் அவர்கள் அண்ணாமலை எடப்பாடி குறித்து பேசியதற்கு அவர் கடுமையாக ஆட்சேபம் தெரிவிச்சிருக்கிறார். எடப்பாடி ஒரு புத்திசாலி, அவர் ஏன்னா 4.5 வருஷம் ஆட்சியை அவ்வளவு குழப்பமான சூழலை தக்க வச்சதுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் எல்லோராலும், அரசியல் விமர்சகர்கள் எல்லோரும் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு சாணக்கியத்தனமாக பதிவு செஞ்சுருந்தாங்க. ஆனால் அப்படி சொல்கிறது வந்து சீமான் உள்ளிட்டவர்கள் கூட எதிர்த்திருந்தாங்க. சரி, சீமானோட கட்சி நிர்வாகி எதற்கு கைது செய்யப்பட்டார்? கருணாநிதி என்ன சொன்னாங்க? எதுக்காக கைது செய்யப்பட்டார்? அப்போது அந்தந்த கட்சிக்கு எதிராக சொல்லும்போது சில வார்த்தைகளை நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கடுமையான வார்த்தை பண்ண. பட் இவங்கெல்லாம் வார்த்தைகளை அப்படி பிரயோகப்படுத்தாமே இருக்கிறாங்களா? அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதைத்தான் நான் சொல்கிறேன். சின்ன சின்ன நிர்வாகிகள் செய்வாங்க மேம், சொல்லுவாங்க. ஆனால் கட்சி தலைமை சரி, அண்ணன் சீமாவோட ரெக்கார்டெல்லாம் திருப்பி போட்டு பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்னு. Discover your dream home at Marutham Group. New projects in Coimbatore and Thabaram. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. BTech ECE.